இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நாட்டில் நடந்துட்டு தான் இருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நியூஸ் படித்தேன், உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் தான் இந்த காணொளி. தென்கொரியாவில் தற்கொலை செய்து கொண்ட ரோபோ. ஐயோ, 2வது தளத்தில் இருந்து முதல் தளத்திற்கு இறங்கும் படிக்கட்டில் விழுந்து நொறுங்கியது. அதாவது இந்த ஆர்டிக்கல் ரோபோ 9 to 4 ஒர்க் பண்ண வச்சுருக்காங்க தென்கொரியாவில். ஒரு ஹாஸ்பிட்டலில் இந்த பில்ஸ் கொடுக்கறது, பேஷண்ட்டோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறது, ரொம்ப ஒர்க்லோடு தாங்க முடியாது. அந்த இது உள்ளே இருக்க மெஷின்லாம் கெட்டு போய் அது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு அந்த ஃப்ளோரில் அப்படியே சுற்றி தவறி கீழே விழுந்து இறந்துருது. ஆனால் இந்த நியூஸ் ஆர்டிக்கலில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ சூசைடுன்றாங்க. எத்தனை பேர் உங்கள் லைஃப்பில் சூசைட் பண்ணுற எண்ணத்தை கடந்து வந்திருக்கீங்க? நான் ரொம்ப ஃப்ராங்காக சொல்கிறேன், இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்ததே இல்லை. அதனால் அந்த எண்ணத்தில் இருக்கிறவங்களாம் நான் நிச்சயமாக என்னால் 100% புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் நிறைய பேர் அந்த மாதிரி பீப்புள் நம்மக்கிட்ட கவுன்சிலிங்க்கு வரும்போது அவங்கக்கிட்ட பேசி அவங்களோட லைஃப்பில் நிறைய ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணும்போது எனக்குன்னு ஒரு அனுபவம் இருக்குது. அதில் சிலது உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி, ஃபஸ்ட்டு சூசைட் தாட்ஸ்ன்னு உங்களுக்கு வரும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எதனால் அந்த தாட் வருதுன்றதை முதல்ல நீங்கள் அந்த டீப் ரூட்டை புரிஞ்சுக்கணும். லைஃப்பை குறித்து பயம், அடுத்தவங்களை குறித்து பயம், நெக்ஸ்ட் டே என்ன பண்ண போகிறோன்ற பயம், ஹெல்த்தை குறித்து பயம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு அன்சர்டனிட்டி தான் ஃபியரை க்ரியேட் பண்ணுது. அதாவது என்ன ஒன்றாலும் நடக்கலாம். அந்த அன்சர்டனிட்டி ஃபியர் என்ன பண்ணுது, நிறைய டைமில் சூசைடை கன்வெர்ட் பண்ணுது. ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, மணி ஏமாந்தவங்க, திருமணம் ஏமாந்தவங்க, கணவர் துரோகம் பண்ணதால், மனைவி துரோகம் பண்ணதால், இந்த மாதிரி நிறைய இமோஷனல் முடிவுகளை தான் நிறைய பேர் எடுத்திருக்காங்க. நான் இப்போயே சொல்கிறேன், இந்த நிமிஷத்தை மனுஷனுக்குள்ளே இருக்கிற பெரிய பிரச்சனையே இமோஷனாக இருக்கிறது தான்ப்பா. தெரியாத கூட உன் லைஃப்பில் இமோஷன்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாது. இமோஷன்ஸ் ரொம்ப தற்காலிகமானது. ஒரு உதாரணத்துக்கு, ஒருத்தர் மேலே உனக்கு ஒரு கோபம் வருதுன்னா, இப்படின்றதுக்குள்ளே அந்த கோபம் மாறிடலாம். ஐயோ, கோவம் நினச்சி இவர் நம்ம மேலே கோவப்பட்டாருன்னு சொல்லிட்டு நான் வருத்தப்படுறதும், இல்லை ஐயோ நான் அவர் மேலே கோவப்பட்டேன்னு நானே வருத்தப்படுறதும் வேஸ்ட். ஆங்கராக இருக்கட்டும், இல்லை சேட்னஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஆங்ஸைட்டியாக இருக்கட்டும், ஒரு பதட்டம் இருக்கட்டும், இது எல்லாமே எதோட வெளிப்பாடு? கன்ஃபியூஷனோட வெளிப்பாடு. யாருக்கு ஒரு மனுஷன் கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்கானோ அவனுக்கு கோவம் வரும், ஆங்ஸைட்டி வரும், எல்லாமே. அப்போ என்ன பண்ணணும்? முதல் சுய தெளிவு எடுத்துக்கோ. முதல் தெளிவு தான். பூமியில் நீ தனியாக தான் பிறந்தா, தனியாக தான் போக போகிற. இங்கே இருக்கிற எல்லாருமே உன் கூட ட்ராவல் பண்ணுற யாரோ ஒரு பேசஞ்சர். இல்லை சினிமா தேட்டரில் உட்காந்துருக்கும் போது உன் பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்க யாரோ ஒருத்தர் படம் பார்க்க வந்திருக்காரு உன்ன மாதிரியே. உன் ஸ்கூலில் படிக்கும் போது ஒரு 12 வருஷம் உங்க கூட படிச்சிருப்பாங்க. 12th கொஞ்ச நாள் உங்க கூட படிச்சுட்டு போகிறவன், தேட்டரில் கொஞ்சம் நிமிஷம் ஒரு 1/2 an hour 3 hours உங்க கூட உட்காந்துட்டு போகிறவன் சினிமா தேட்டரில் இருக்கிறான். ட்ரெயினில் அந்த ஜேர்னி முடிகிறவங்க இருக்கும். அப்போ இவங்க எல்லாருமே ஒன்று கொஞ்ச நாள் இல்லை நிறைய நாள் நம்ம கூட ட்ராவல் பண்ண போகிறோம். இதில் ரொம்ப அதிகம் ட்ராவல் பண்ணுறவங்க கணவன் மனைவி, அடுத்து குழந்தைங்க, அதுக்கடுத்து அம்மா அப்பா. இது எல்லாமே நம்ம கூட ட்ராவலர் தான். ஒரு நாள் தனியாக போனோம், ஐயோ என் புள்ள செத்துட்டானேன்னு சொல்லிட்டு அம்மாவும் அப்பாவும் உடனே கூட போய் செத்துருவாங்களா? சாக மாட்டாங்க. எல்லாருக்கும் அவங்க லைஃப் இருக்குது. அப்போது இவங்க யாருமே இவங்களுக்கும் எனக்கு எதுவும் இல்லை. நான் ஏன் எல்லாத்துக்கும் சோகப்படணும்? ஏன் ஸ்ட்ரெஸ் ஆகுது? அந்த ரோபோ ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சுன்ற. மனுஷனும் ரோபோ தான் நினச்சிக்கோ. எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஏன் எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னா, நான் டூ மச் யோசிக்கிறேன். அதை பற்றி டூ மச் யோசிக்கிறேன். இதனால் ஆகிடுச்சோ, அதனால் ஆகிடுச்சோ. அடடா, அப்போல்லாம் ஒன்றுமே ஆகலை. அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க, அவங்கவுங்க அவங்க வாழ்க்கையை பேசுகிறாங்க. நம்மளை பற்றி பேசுகிறதுக்குலாம் அவங்களுக்கு டைமே இல்லை. பாதி பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அடுத்தவன் நம்மளை என்ன நினச்சிருவோன்றது தான் பிரச்சனை. இவன் என்னடா நினைக்கிறது நம்மளை பற்றி? நம்ம அவனை நினைப்போம். என்ன நினைப்போம்? இவன் நம்மளை பிடுங்க முடியாதுன்னு நினைப்போம். நான் ஏன் இந்த பிடுங்க முடியாதுன்ற வார்த்தை சொல்கிறேன்னா, பல பேருக்கு இருக்க பயம்னா, இவன் நம்மளை இது பண்ணுறோன்னு, அவன் நம்மளை கீழே தள்ளணும், அடுத்தவன் நம்மளை என்னப்பா பண்ண போகிறான்? நோ ஒன் கேன் டூ எனிதிங் டு அஸ். இட்ஸ் அவர் லைஃப். அப்போது நீ சோகமாக இருந்தனா உன் ஆயுள் குறையும், நீ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் உன் ஆயுள் குறையும். இங்கே அடுத்தவனுக்காக நீ ஏன் சாகணும்? சிச்சுவேஷனுக்காக நீ ஏன் சாகணும்? சிச்சுவேஷன் எங்கே நடக்குது? வெளியே நடக்குதா, உள்ளே நடக்குதா? பாதி பேருக்கு உள்ளே தான் நடக்குது. ஏன்னா வெளியே இருக்கிற சிச்சுவேஷனை நீ என்ன பண்ண, வெத்தலைப்பாக்கு வச்சு உள்ளே கூப்பிட்டுக்கிட்ட. வெளியே நடக்கிற பிரச்சனைகளை வெத்தலைப்பாக்கு வச்சு உள்ளே கூப்பிட்ட உடனே நீ என்ன பண்ணுற, இதுக்கு சேர் போட்டு உட்கார வச்சுற பிரச்சனையை. இருந்த நல்லது எல்லாத்தையும் கதவை திறந்து வெளியே அடிச்சு தோத்திட்டு உன்னோட வலி வேதனை கெட்டதை மட்டும் தூக்கி நெஞ்சில் வச்சுக்கிற, சேர் போட்டு சிம்மாசனத்தில் உட்கார வச்சுக்கிற. அப்போ எப்படி இருக்கும்? இதயம் கனமாக இருக்குமா, இல்லை வீக்காக இருக்கும், இல்லை ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா? கனமாக இருக்கும்.
கனமானா என்ன அவன் மனம் விழுந்துடும். ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, சிந்தனைகள் ஆக்கப்பூர்வமாகவும் ஒழுங்காகவும் இருந்தால் சந்தோஷம் தானாக வரும். என்றைக்குமே நல்ல சிந்தனைகளை உங்கள்கிட்ட வச்சுக்கோ, ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷம் வரும். அப்புறம் சந்தோஷம் நல்லா இருந்துச்சுன்னா சிந்தனைகள் நல்ல சிந்தனைகளாக வரும். நான் சொன்னது புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்போது சோகம்னது இதுன்னா, சோகம் சந்தோஷம்னா, சோகம் கவலை ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் எல்லாருக்கும் வரணும். இதை எழுத இருக்கான்னா சார் அவர் ஒர்க் ப்ரெஷர். நான் ஒர்க் ப்ரெஷரு எனக்கு ஒன்றும் புரியலையே. டைமுக்கு செஞ்ச முடி. ஐயோ சார் ரொம்ப டைட் சார். என்ன டைமு டைட்டு? தேவையில்லாத எத்தனையோ நேரம் டைம் வேஸ்ட் பண்ணுறோம்ல, டைமை மேனேஜ் பண்ண கற்றுக்கோ. சார் பொண்டாட்டியா சார் பூதம் சார். என்ன பொண்டாட்டியா பூதமா? நீ தானே தேர்ந்து கல்யாணம் பண்ண. லைஃபே எப்படின்னா நீ தேர்ந்தெடுக்கிறது தான் இருக்குது. இஃப் யூ மேக் அ சாய்ஸ், இப்போ கல்யாணம் பண்ணியாச்சு, அந்த பொண்டாட்டி விட்டு வந்துட முடியுமா? நான் வாழுன்ற சந்தோஷமாக வாழு. எந்த ஒரு புருஷன் பொண்டாட்டி ஆர்ட்டுன்னு நினச்சானோ அவன் பொண்டாட்டியோட ஹார்ட்டில் மட்டும் இல்லை, அவள் லைஃப் ஃபுல்லாக அவளை ஆக்குப்பை பண்ணிட்டான். எந்த ஒரு எம்ப்ளாயி தன்னோட ஜாப் ஆர்ட்டுன்னு நினச்சாரோ பெரிய ஆள் ஆயிட்டான். எந்த ஒரு தலைவன் எலெக்ஷனையும் சரி, மேடைகளையும் சரி, பேச்சையும் சரி, மக்களுக்கு செய்கிற செயலையும் சரி ஒரு ஆர்ட்டுன்னு நினச்சாரோ பெரிய லீடர் ஆகிட்டார். எந்த ஒரு ஆசிரியர்கள் மாணவர்கள் ஒரு ஆர்ட் நம்ம இவங்களை அழகாக ஆக்கணும்னு முடிவு பண்ணால் பெரிய டீச்சர் ஆகிட்டாங்க. இந்த வாழ்க்கையவன் ஒரு ஆர்ட்டுன்னு நினச்சானோ அவன் பெரிய மாமேதை ஆகிட்டான். அந்த மாதிரி ஒரு மனிதனாக நீ மாறணும் அப்படின்னா எல்லாத்தையும் ரசிக்க ஆரம்பி. எப்படி ஒரு ஆர்ட்டை ரசிப்பியோ அதே மாதிரி வாழ்க்கைன்ற அந்த ஆர்ட்டை ரசிக்க ஆரம்பி. வாழ்க்கை எங்கேயோ போயிடும். அண்ட் நிச்சயமாக சொல்கிறேன், நான் சொன்னதை நீ புரிஞ்சு செயல்பட்ட அப்படின்னா உன்னை அசைக்க, உன் நிம்மதியை கெடுக்க இந்த உலகத்தில் எந்த என்டிட்டிக்கும் தில் இல்லை. சந்தோஷமாக சரி, ஆனந்தமாக இரு, ஹாப்பியாக இரு, என்ஜாய் பண்ணு. உன்னை சுற்றி இருக்கிறத ஒவ்வொன்றத்தையும் வாட்ச் பண்ணு. ஒவ்வொரு ஆர்ட்டையும் பாரு. இந்த ஆர்ட்டு நான் பண்ணுது, அந்த ஆர்ட்டு நான் பண்ணுது. உனக்கு தெரியும் இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு ஆர்ட்டுன்னு தெளிவு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.